ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நிஃப்டி பர்ஃபெக்டாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதான் போயிருக்கு. நம்ம மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சொல்லியிருக்கோம். அதான் டெக்னிக்கல்ஸோட பவர். ஸோ இப்போவும் ஒரு ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் எப்படி மூமெண்டம் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான் நிஃப்டி முதல்ல ஒரு 25,000க்கு மேலே ஒரு நல்ல க்ளோசிங் வச்சா மட்டும், அதாவது டே சார்ட்ல ஒரு நல்ல க்ளோசிங் வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டோட அடுத்த லெவல் 25,200 ப்ளஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். பட் இன் பிட்வீன் மிடில்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலேயே அகைன் 25,150 இந்த ரெண்டு ரேஞ்ச் அகைன் சைட்வேஸாக மாறதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். பட் 25,200 போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். பட் என்ன அகைன் 25,000க்கு மேலே நிஃப்டி க்ளோசிங் வைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 25,000க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டு க்ளோசிங் 25,000க்கு பிலோ வச்சுட்டாங்க. ஸோ இங்கே தான் அகைன் இது மாறினா தான் நம்ம ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்றது 24,800 அப்படின்றத ஒரு மைனர் சப்போர்ட்டாகவும் 24,400 அப்படின்றத ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம சப்போர்ட் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரிலாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய முடியாது. இதுதான் பர்மனன்ட் இப்போ இருக்க ரேஞ்சுக்கு. இப்போ இது கூட அப்படியே ஒரு பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாக கொடுக்கல, ஏன்னா ஒன்றும் மொமெண்டம் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டே சார்ட்டில் தான் இங்கே வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் ஒரு மூமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒரு 56,000க்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கணுன்றத எக்ஸ்பெக்டேஷன். பட் பண்ண முடியல. ஓப்பனிங் அண்ட் ஹை 56,000க்கு மேலே வேணா இருக்கலாம், பட் க்ளோசிங் 56,000க்கு பிலோ வந்தாச்சு. ஸோ அகைன் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன அப்படின்னாக்கா ஒரு மினிமம் சப்போர்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 54,600 அப்படின்றது இல்லை 54,400 இது ரெண்டு தான் ஒரு மைனர் சப்போர்ட். பட் மேஜர் சப்போர்ட் அப்படின்றது 53,500 லெவல்ஸ். 56,000க்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோசிங் வச்சா மட்டும்தான் அகைன் 56,800 ஆர் 57,000 ருபீஸை கிராஸ் பண்ணி போக முடியுன்றது தான் மார்க்கெட். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன லெவல்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லெவல்ஸை ஹையர் டைம் ஃப்ரேமில் மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.